السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعوذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் சூழ்ந்தவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பிரமுகரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளின் நிமித்தமாக நமக்கெல்லாம் இங்கே வாழுகிற ஒரு நல்ல உரிமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் தங்களுடைய வாழ்வை மிகுந்த கவனத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை உணர்த்தும் முகமாக பல்வேறு காலநிலை மாற்றங்களை அல்லாஹ் உருவாக்கி காட்டுகிறான். அவன் எப்படி நாடுகிறானோ அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற அதிகாரம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பல்வேறு படிப்பினைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவனுடைய அமைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு சூட்சுமத்தை உணர்த்துவதாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவன் நாடி இருந்தால் இரவையே நீடித்து வைத்திருக்க முடியும். அவனால் இயலுமா முடியுமா என்ற கேள்விக்கு இடம் தராத வகையில் இந்த உலகத்தினுடைய ஒரு மூலையில் அல்லாஹ் இரவை மிகுதமாகவே வைத்திருக்கிறார். அத்தகைய நாடுகள் இரவுகளை தான் அதிகமாக கண்டிருக்கிறார். அவர்களுக்கு இரவு அதிகம், பகல் குறைவானது. அப்படியே நாட்டினுடைய இன்னொரு பகுதிக்கு செல்கிற பொழுது பகல் அதிகமாக இருக்கிறது. நோன்பு காலங்களில் எல்லாம் அவர்கள் மிகுந்த சிரமம் எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதை லேசாக்கியும் கொடுக்கிறார். அங்கு இரவு குறைவானது.
ஒரு நபரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, நேற்றுதான் ஒது இருக்குதா, தொழுகை நேரம் ஆகிவிட்டது, ஒது இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். அவ தொழுதுருவோமே ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. ஒரு மீட்டிங் முடிஞ்சாக்கல. அப்ப எவ்வளவு வக்துகள் ஒது தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கக்குள்ள, நான் சில நேரங்கள் 3 வக்துகள், சில நேரங்கள் 4 வக்துகள் கூட தொழுகை நான் ஒரே ஒதுல தொழுதுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி சாத்தியமாகும்? இந்த நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த நாட்டுல கொஞ்சம் பகல் குறைவானது. அதனால அந்த நேரத்துல நான் பின்னாடி லேசா பிற்படுத்தி லுஹர, அசரு, மகரிப், இஷாலாம் சேர்த்து தொழுதுருவேன். இரவு அதிகமாகிற பொழுது சுபுக கூட சேர்த்து தொழுதர முடியும். அவர் செய்கிற பொழுது மகரிப் இல்லை, ஆனா சுபுக கூட தொழ முடியும். அவ இறைவன் நாடினால் இரவையே அமைத்து விட முடியுமா? இன்னும் உலகத்தினுடைய வரைபடத்தின் ஒரு பகுதிகளில் வெயில் படராத பகுதிகளும் இருக்கிறது என்ற தகவல்களை விஞ்ஞானம் தருகிறது. அப்படியும் இருக்குதுன்னு சொல்லி, அப்ப அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அல்லாஹ் ஏன் இப்படி மாற்றி மாற்றி வச்சிருக்கிறான்? அவன் நாடுனால எல்லா தேசத்தையும் ஒரே மாதிரி ஒரே அமைப்புல எல்லாம் அமைச்சு வைக்க முடியும் தானே. இந்த மனிதன் புரிந்து கொள்வதற்காக நான் நாடுன்னா எப்படி வேணாலும் அமைப்பேன், இரவே கூட அமைச்சு வச்சிருவேன், பகலே கூட அமைச்சு வச்சிருவேன், பகல் இரவு மாறி மாறி நான் வர வைக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு படிப்பினை இருக்குது. அவர்கள் இங்கு பார்த்து நாம் அங்கு பார்த்து படிப்பினையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் உனக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்ற தகவலை காட்டுவதற்காக ஒவ்வொரு நாளின் முடிவுகளும் அமைகிறது. வருகிற பொழுது அப்படி இரவு சூழ்கிறது, அவனை அறியாமல் உறக்கம் மேற்கொள்ளப்படுகிறது, அதற்கு பின்னால் காலை புலருகிறது, அப்படி எழுந்து அவனுடைய பணிகளுக்கான தயாரிப்புகள் ஏற்படுகிறது. இப்படித்தான் மனிதா உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவையும் நீ அமைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது, புரிந்து கொள் என்று அவர் படிப்பினை தருவதற்காக இந்த மாற்றங்களை அல்லாஹ் வைத்து தருகிறார். எதுவும் நிரந்தரம் கிடையாது, மாறி மாறி வரக்கூடியது என்பதை புகட்டுவதற்காக யுகல்லிபுல்லாஹு லைல வன்னஹார் என்று இரவையும் பகலையும் நாம் மாற்றி மாற்றி கொண்டு திரும்ப அப்படி கொண்டு வரோம். பகலை இரவிலும் இரவை பகலிலும் புகுத்தி அவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கிறது. பல்வேறு படிப்பினைகள் அது உள்வாங்கி வைத்திருக்கிறோம். வருடத்தினுடைய நிறைவை நாம் அடைந்திருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டை நோக்கி நகர்கிறது. ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாள் என்ற ஒரு மட்டமான சிந்தனை முஸ்லிம்களுடைய மனங்களிலும் புகுந்திருப்பது வேதனைக்குரியதுதான். 31வது ஜனவரியை தொட்டு அந்த இரவை அடைக்கிற பொழுது ஏற்படுகிற அனாச்சாரங்கள் இறை கோபத்தை ஒட்டுமொத்தமாக கொப்பளிக்க செய்கிற அனாச்சாரங்களாக போய் கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதத்திலும் நாம் கலந்து கொள்ளாத விதத்தில் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்ற எச்சரிக்கையும் உங்களுடைய மனங்களில் உங்களுடைய செவிகளின் மூலமாக தருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனினுடைய ஒரு அற்புதமான வாசகம் இப்படி சொல்லி காட்டும். ஒன் ஆசம் காலத்தை புரிந்து கொள்வதற்காக, காலத்தினுடைய தாற்பயத்தை விளங்கிக் கொள்வதற்காக, காலத்தினுடைய மகத்துவத்தை மகோன்னதத்தை புரிந்து உள்வாங்கிக் கொள்வதற்காக, காலம் என்பது சாமானிய சிந்தனைக்குரியதல்ல, ஆழமான சிந்தனைக்குரியது என்பதை எடுத்துவதற்காக அல்லாஹ் அவன் சத்தியம் செய்யக்கூடிய வார்த்தையாக ஒல் அஸ்ர் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். காலத்தின் மீது சத்தியமாக அவன் சத்தியம் செய்யலாம். நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதுதான் சத்தியம் செய்ய வேண்டும், அல்லது அல்லாஹ்வினுடைய என்று சத்தியம் செய்யலாம். ரப்புல் கஅபா, கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறவர்களாக உண்டு. அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். ஒல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். நம்மளை பத்தி தெரியாதா? பெற்ற பிள்ளையை குறித்து பெற்றோர்களுக்கு தெரியாதா அவருடைய ஆழமான நடவடிக்கை எப்படி எல்லாம் இருக்கும் என்று? சிறுபிராயத்திலேயே பார்த்தவர்கள் இல்லையா? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்று
வகுப்பறையோடு முற்றிலுமாக தொடர்பு கொண்ட பிள்ளைகளை குறித்து ஓரளவாவது அந்த ஆசானுக்கு தெரியாதா? ஒட்டுமொத்தத்தையும் வடிவமைத்த அல்லாஹ்வுக்கு இந்த மனுஷனை பத்தி தெரியாதா? அவ்வளவு நுட்பமா அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அவன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்றான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அவன் சத்தியம் விட்டு வேற சொல்றான். இன்ன நிச்சயமான அர்த்தம். நிச்சயமாக அல் இன்சான் இந்த மனுஷன் இருக்கிறான திரும்ப ஒரு தாக்கீது, திரும்ப ஒரு அழுத்தம். ஏற்கனவே இன்னவே ஒரு அழுத்தம், நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கான். அந்த மனுஷன் நல்லா சொல்லிட்டு திரும்ப இன்னொரு அழுத்தத்தை கொடுக்கிறான். இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அரபுல லஃபிய குஸ்ருன்னதெல்லாம் வருது இல்லையா, அது இன்னொரு கூடுதல் அழுத்தம். ஆமா ஆமா உங்களுக்கு சந்தேகம் வந்துடலாம், நான் படைச்சவன் நான் சொல்றேன் நல்லா விளங்கிக்கோ, அப்படித்தான் இருக்காங்கிற மாதிரி. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக அவன் நஷ்டத்திலே தான் இருக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா விதிவிலக்கை சொல்லி காட்டுகிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர் என்றான். ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தார்களே அவர்களை தவிர. ஏன்னா அவங்க தங்களை புடம்போட்ட தங்கங்களாக மாற்றிக் கொண்டார்கள். வியாபாரத்தில் வெற்றியை யார் ஈட்டுவார்? அதில் முழுமையாக தன்னை யார் அர்ப்பணித்துக் கொள்வாரோ ஈடுபடுத்திக் கொள்வாரோ அவர் தான் வெற்றியாளராக பரிணமிப்பார். அவர் வாழ்ந்த கடையை திறந்து வச்சுட்டு ஆளை விட்டுட்டு வெளியில சுத்திட்டு வந்தாருன்னா கல்லால இருக்கிறவன் அவன் இன்னொரு கடையை திறந்து வேற மாதிரி போய்கிட்டு இருப்பான். இவன் நஷ்ட லாபம் அடைய மாட்டான். எல்லாத்துலயும் அதே மாதிரி தான். இவன் பாட்டில் நின்றுட்டு இருந்தான்னா அவன் லாபத்தை, யார் அதில் இருக்கிறாரோ அவர் லாபத்தை பெற்றுக் கொள்வார். ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்வாரே அவர்தான் வெற்றியாளர். ஈமானை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமான் கொள்வது மாத்திரம் இல்ல. ஆச்சார் எத்தனை கடை திறந்தாரு தெரியுமா? அம்மாவோட 10 கடை திறந்தாரு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நஷ்டம். இதை திறப்பாரு அது நஷ்டமா போயிரு, அடுத்து திறப்பாரு நஷ்டமா போயிரு. ஏன் இவரெல்லாம் கவனிக்கிறதே இல்லையே. இவர் திறந்து வச்சுட்டு இவர் பாட்டில் திறந்தாருங்கிறது மட்டும்தான், அது பக்கமே கவனம் செலுத்த மாட்டாரு. லாபமா வரும், நஷ்டம், மூடு கிடையாது. திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு தர அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் எல்லாம் நஷ்டத்துல போய் முடியும். ஏன்? எதுலையும் அனுபவம் கிடையாது, எதுலையும் ஆலோசனை கிடையாது, எதுலையுமே முழுமையான ஈடுபாடு கிடையாது. அந்த மாதிரி நிறைய ஆஜியாரு ஈமான் கொண்டிருப்பாங்க, நல்லவர்கள் செய்ய மாட்டாங்க. ஈமான் மாத்திரம் வச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ண? அப்ப ஈமானும் கொண்டு அந்த ஈமானை பாதுகாக்கிற வேளையிலும் ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஈமானு யஸீது வ யன்குஸும்பாங்க. ஈமான் அதிகரிக்கவும் செய்யும், குறைந்து கொண்டேயும் போகும் என்பார்கள். எதை கொண்டு ஈமான் அதிகரிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அமல்கள் செய்கிற பொழுது அந்த ஈமான் அதிகரிக்கும். பாவம் செய்கிற பொழுது ஈமான் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படியே ஏறும் ஈமான். அந்த ஈமான் இஹ்லாஸோடு அமல்கள் செய்கிற பொழுது அந்த ஈமான் அப்படியே உயர்ந்து கொண்டே போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடையாளப்படுத்துவார்கள், நான் யார் தெரியுமா என்று. என் பெருமானாரின் ஈமானை சொல்லி காட்டுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களிலேயே அதிகமான தக்வா உடையார் நான் அப்படிம்பாங்க. அந்த ஈமானை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அங்கிருந்து தான் ஈமானை பிறக்குது. ஈமானை அங்கிருந்து தான் பிறக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, ஈமான் வந்துருச்சா உள்ள? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, ஈமான் உள்ள புகுந்துருச்சா? இல்ல இல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா தான் ஒருத்தருக்குள்ள ஈமானே உள்ள வரும். இல்லாம மூமின்லாம் கிடையாது, சும்மா ஒரு சொல்லிக்கிற வேண்டியதான். நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுவேன், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு வைங்க, அவருக்குள்ள வந்துருவாரா? ஈமானிய வகையாக்குள்ள வந்துடுவாங்க, வர முடியாது. அப்ப ஈமானின் பிறப்படமே அதுதான். அந்த பிறப்படம் எல்லாத்திற்குமான பிறப்படமாக அமைந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஈமானின் பிறப்பிடமே, அந்த பிறப்பிடம் எல்லாத்திற்குமான பிறப்பிடமாக அமைந்து விட்டது. அதனாலதான் ஆனா மதீனான்னு சொன்னாங்க. ஆனா மதீனத்துல் இல்முன்னாங்க. இல்மே அவங்க தான். நாங்க மதீனத்துல் இல்மு, அல் இல்முங்கிறதுக்கு அறிஞர்கள் பல்வேறு வகையான விளக்கங்களை தருவார்கள். நாம படிக்கிற மாதிரி கல்வியின் பட்டணம் பெருமானார் என்பதால் கல்வி என்பது ஏதோ சராசரி கல்விகளோடு முடிந்து விடுவதல்ல.
இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கல்விகள் உயர்ந்து கொண்டே வருகிறது, அத்தனை கல்விக்குமான பட்டணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையெல்லாம் கடந்து இறை அறிதல் என்கின்ற அந்த அறிவு இருக்கிறது இல்லையா, மாரிஃபத்துல்லாஹ், இல்மினுடைய ஒரு தலையாக கிரீடமாக வந்து நிற்கிறது இல்லையா. அல்லாஹ்வை அறிதல் என்பது, அல்லாஹ்வை புரிதல் என்பது, அவனை உள்வாங்குதல் என்பது, அவன் தனித்துவங்களை அடையாளம் காணுதல் என்பது, இதெல்லாம் சாமானிய இல்ம் அல்ல. அவ்வளுத்தீன் மாரிஃபத்துல்லாஹ் என்ற மொழியும் பெருமானாரின் மொழிகளில் உண்டு. மார்க்கத்தில் முதலாவது அல்லாஹ்வை அறிதல் தான். அவனை புரிஞ்சாதான் இபாதத்து செய்ய முடியும். அவனை புரியாம எப்படி இபாதத்து செய்யறது? நம்ம உள்ளத்துல திடீர்னு ஒரு பாசம் பொங்கி வலியுது அப்படின்னு திடீர்னு ஒரு புள்ள அழுகுதுன்னு வைங்க, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்களே தவிர ஓடி போறது யாரு தெரியுமா? அவனை பெத்தெடுத்த தகப்பான்னு தாயின்னு ஓடி போவாங்க. மத்த எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, அடடா கீழே விழுந்துட்டானே, இவ்வளவுதான் முடிஞ்சிடும். அவர் சட்டம் போட மாட்டார், துள்ளி எந்திரிச்சு ஓடிடுவார். சட்ட சிக்கல்கள் வருகிற பொழுது இத்தகைய தீர்ப்புகளும் இடம்பெற்றதுண்டு அறிஞர்களுடைய சபைகளில். இரண்டு தாய் தகப்பர்கள், ஒரு பிள்ளை, யாருக்கானது சிக்கல் நீடிக்கிறது? இமாம்களின் காலத்தில் சிக்கல் நீடிக்கிறது, என்ன பண்றது? இருவர்களும் என்னது என் பிள்ளை என்கிறார்கள். அப்படியா உங்கள் பிள்ளையா? இருவர்களும் சத்தியம் எடுக்கிறார்கள் எங்க உள்ளதான் சொல்லி. இன்னைக்கு மாதிரி பரிசோதனை அனுப்புற தகவல் அன்றைக்கு அங்க அந்த சூழல் அன்னைக்கு இல்ல. ஆலோசனை குழு கூடுகிறது, யாருக்கு தீர்ப்பளிப்பது என்று. சிக்கலான தீர்ப்பு எப்படி கொடுக்கிறது? சரியா கொடுக்கணும், தப்பாயிடக்கூடாது, பயம், என்ன பண்றது? ஆலோசனையில் ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுகிறது, இப்படி தீர்ப்பு சொல்லுங்கள் என்று. இருவர்களும் கூட்டப்படுகிறார்கள், 2 பேரும் நிற்கப்படுகிறாங்க. 2 பேரும் குழந்தை முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வைத்ததின் பின்பு இருவர்களும் விட்டுக் கொடுக்கவும் தயாராக இல்லை. எங்கள் பிள்ளைகள் என்று நீங்கள் சத்தியமும் செய்கிறீர்கள், வேறு வழி தெரியவில்லை, எனவே நாங்கள் இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கிறோம், பாதியாக அறுத்து ஒன்றை மற்ற ஒரு பெற்றோருக்கும் இன்னொன்றை இன்னொரு பெற்றோருக்கும் கொடுக்க நாடி இருக்கிறோம், அருங்கள் என்று கத்தியை கீழே வைக்கிற பொழுது ஓடி துள்ளி துடித்து ஓடி வந்த அந்த பெற்றோர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார். ஒரு பெற்றோர் தன் பிள்ளை என்று நினைக்கிற பொழுதுதான் இத்தகைய நிலை உருவாகிறது. ஏறப்போடு ஒருத்தன் நினைச்சாத்தானே அவனுக்கு எல்லாத்திலையும் லத்தத்து வரும், அல்லான்னு நினைச்சாத்தானே எல்லாத்திலையும் லத்தத்து வரும். உனக்கு வேறு இறைவன் இருக்கிறானா என்று அல்லாஹ் கூட கேட்பான். வேறு இறைவன் இருக்கிறானா? அப்படி யாரும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அவனை தவிர்த்து நாம் எங்கே கவனத்தை செலுத்துவது என்று அறிஞர்கள் கேட்பார்கள். எங்கே கவனத்தை செலுத்துவது? அவனை தவிர்த்து அனைத்தையும் அவனிடமிருந்தே பெற்றுக் கொண்டதின் பின்பு எப்படி அவனை விடுத்து இந்த உலகத்தில் நம் சிந்தனைகள் செல்லுகிறது என்று கேட்பார்கள். மாரிஃபா என்ற ஞானத்தை பெற்ற உயர்ந்த பெருமக்கள், சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமான பேர்கள் 2 அருள்களை புரியாமலே இருக்கிறார்கள், பொதுவோக்காகவே இருக்கிறார்கள். ஒன்றாவது அஸ்ஸிஹத், இன்னொன்று ஃபராக் என்றார்கள். ஓய்வும், ஓய்வு, சிஹத், ஆரோக்கியம். இந்த இரண்டையும் அல்லாஹ் தந்திருப்பதை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் என்பார்கள். இந்த பாட்டு சொல்லி என்கிட்ட ஒரு ஆள் நேரத்தை ஒதுக்கணும், நான் முடிவு செய்யறேன். என் வீட்டுல ஒரு நிகழ்வு, இப்ப நம்ம வீட்டுல ஒரு நிகழ்வு, என் வீடு என்ன பண்ணீங்க, ஒவ்வொருவங்க நம்மள வச்சுக்கீங்களேன், ஒரு நிகழ்வு, அதுல குறிப்பிட்ட நபர்கள் என்னோட நேரம் ஒதுக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே என்ன பண்றேன், அவங்கிட்ட ஒரு தொகை பேசுகிறேன். அப்பா எவ்வளவுப்பா? இவ்வளவு ஒரு நாளைக்கு. சரி, கூடவே இருப்பியா? நான் கூடவே இருக்கிறேன். ஒருத்த வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவரா வரான், இன்னொருத்த எடுபடியாக வரான், இன்னொருத்த சில ஆலோசனைக்கு வரான், பல்வேறு வகையாக துணைக்கு வருகிறான். அவன் அவனுக்கு தகுதிக்கு நாம அவன்கிட்ட பேரம் பேசிக்கிறேன், எல்லாம் ஒத்துக்கிறான். இப்ப என்னுடைய 5 நாள் ஒதுக்குறான்னு வைங்க, அவனுக்கு நான் ஓய்வை கொடுப்பது எனக்காகத்தானே தவிர அவன் சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இதை புரிய முடியுதுல்ல. நான் அவன்கிட்ட காசு கொடுத்துட்டேன், அவன் மற்ற வேலை எல்லாத்தையும் விட்டு அவனை நான் விடுபட வச்சுட்டேன், அவனை ஓய்வாக்கிட்டேன். இப்ப அவன் என்கிட்ட நேரம் ஒதுக்கணும், அதுக்கு தான் நான் காசு கொடுத்துருக்கிறேன். அவன் என்கிட்டயும் காசை வாங்கிட்டு
எடை கேப்ல அவன் வேற எங்கேயாவது போய் எங்கடா ஆளா அப்படின்னு கேட்டா, டிரைவர் எங்கடா ஆளா தானா, அவன் வேற எங்கேயும் ஆக்டிங் டிரைவரா போயிருக்கிறான்னா ஒத்துக்குவானா? எனக்கு நேரத்தை தருகிறான், எனக்கு ஓய்வை தருகிறான், எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். ஆனா நான் அவனை விட்டு வேற எங்கேயாவது கவனத்தை வச்சுக்கிட்டு இருந்தானா இது எப்படி நியாயம்? அறிஞர்கள் கேட்டார்கள், இது எப்படி நியாயம்? ஆரோக்கியத்தை தந்தது எனக்காக இல்லையா? அவன சுயமா அவன் எதையோ உடல் 100 கிலோ தாண்டி போய்கிட்டு இருக்கு, அதை கொடுத்த ஆரோக்கியத்தை நல்லா திண்டு கழின்னு சொல்லி உண்டு கழின்னு சொல்லி கொடுத்தனா? நான் உன்னை வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கு தர்ற சாப்பாடு நான் தர்றத சாப்பிடு. பெருமானார் சொல்றாங்க 3 பிரிச்சுக்கோன்னு சொல்லி பிரிச்சு வாங்கி தர்றாங்க. வயிற்ற 3 பிரிச்சுக்கோங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வாங்கி வச்சுட்டா அல்லாஹ். நம்ம எல்லாம் அவனுக்கு விலை பேசப்பட்ட ஆட்கள், வேற யாருக்கான ஆட்கள் இல்ல. அப்ப சிஹத்தும் ஃபராகும் புரியாமல் இருக்கிறார்களே அதிகமான மக்கள். அப்படி அல்லாஹ் இஷ்டத்தை நான் பண்ண மாதிரி இல்லத்தத்தி நாமனுங்கிற மாதிரி மக்கள் அதிகமானவர் இப்படித்தான் இருக்கிறாங்க. பொதுபோக்காகவே இருக்கிறாங்க, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஓய்வை தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மொழியை முன்னிறுத்தி பெருமக்கள் சொல்வார்கள், நீங்கள் மாத்திரம் அல்லாஹ்விற்கு நேரத்தை சரியாக ஒதுக்கி பாருங்கள். உங்களுடைய அதிகமான நேரங்கள் ஒதுக்கித்தான் பொருளீட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அல்லாஹ் அதை மாற்றி சுருக்கமான நேரத்திற்குள்ளால் உங்களுக்கு தேவையான பொருள்களை அல்லாஹ் கொண்டு வந்து குவிப்பான். இல்லை என்றால் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக எவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமோ அதை அனைத்தையும் சுருக்கமான நேரத்திற்குள்ளால் அல்லாஹ் முடித்து தந்து விடுவான் என்பார்கள். நாம துனியா 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 துனியான்னு போறதுனால இந்த ஆண்டின் இறுதிகள் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது, உன் வாழ்வினுடைய ஒரு வயது குறைந்து போய்விட்டது. சந்தோஷிப்பதற்கு இதில் என்ன இருக்கிறது? ஒருவரை பார்க்கிறோம், சோகமாக வந்து நிற்கிறார், முகமெல்லாம் வாடி வந்து நிற்கிறார். என்னப்பா ஆச்சு கேட்கிறோம். நஷ்டமாகிவிட்டது என் வியாபாரம் என்று சொல்லுகிறார். இதில் சந்தோஷப்படுபவன் யாராக இருப்பான்? எதிரியாக வல்லவா இருப்பான்? போச்சா, மொத்தமும் போச்சா, இன்னும் போகும் அப்படின்னு சிரிக்கிறவன் யாரா இருப்பான்? கவலை தோய்ந்தவனாக அவன் இருப்பது தன் முதல் குறை போய்விட்டது என்ற கவலை தானே இருக்கும். உன் ஆயுளில் ஒரு வாழ்நாளில் ஒரு வயது குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 365 சொச்ச நாட்கள் குறைந்து போய்விட்டது. 12 மாதங்கள் உன்னை விட்டு போய்விட்டது. எதை குறித்து நீ சந்தோஷப்படுகிறாய்? அத்தனையும் மிக லாபகரமாக மாற்றி விட்டாயா? எனக்கு சந்தோஷம் வரும் எப்பொழுது நான் 1 கோடி போட்டு ஒரு நிறுவனத்தை துவங்கினேன், அது எனக்கு 2 கோடியாக இன்று பரிணாமம் பெற்று இருக்கிறது என்றால் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரலாம். அப்படி சந்தோஷம் யாருக்காவது நிதர்சனமாக தெரிகிறதா? ஆமாங்க, 365 நாள் பக்காவா கழிச்சுட்டேன். அல்லாஹ்வுடைய சமூகத்துல 365 நாளுங்கிறது எவ்வளவு பெரிய லாபத்தை பெற்று தந்திருக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய மேன்மையான மகத்துவத்தை நான் பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா பரவாயில்லை. திடீர்னு மலக்குள் போது எப்ப வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது இந்த காலத்துல சொல்லவே தேவையில்லை. எந்த வயசுங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. மௌத்துக்கெல்லாம் அன்னைக்கு வயசை கேட்பாங்க, இன்னைக்கு வயசுலாம் யாரும் கேட்கறது இல்ல. அது 2வது தான் கேட்கறாங்க. முதல்ல வயசு தான் கேட்பா. பழைய நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கேட்டிருக்கிறோம், வயசு என்ன விட அப்படின்னு கேட்பா. அப்ப கூட நிர்பமான வயசு தான் சொல்லுவா. 90 வயசு 95 வயசு அப்படித்தான் சொல்லுவா. இன்னைக்கெல்லாம் மௌத்துன உடனே யாரும் வயசெல்லாம் கேட்கறது இல்லை. எப்படியா, எதனாலயா, அவ்வளவுதான். வயசெல்லாம் 2வது போயிடுச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வயசு என்ன சார், 45 வயசுலயா, 30 வயசுலயா, வயசு 2வது போயிடுச்சு. அன்னைக்கு வயசு தான் முதல்ல நின்றுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் காரணம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு கொத்து கொத்தா நோய்கள் உள்ள பரவிட்டு இருக்குது. அதிகமான கேன்சர்லயே நூற்றுக்கணக்கான வகைகளை முன்னிறுத்தி காட்டுகிறார்கள் மருத்துவர்கள். அவ்வளவு தாராளமயமாக நோய்கள் எல்லாம் சுற்றி திரிகிற இன்றைய காலத்தில் நாம சரியா பயன்படுத்தினோமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய காலத்தையும் யோசிக்க வேண்டிய நேரத்தையும் இந்த புத்தாண்டு நமக்கு கற்றுத் தருகிறது. நன்றாக சிந்திக்க வேண்டும். அருளுக்குரிய பெருமக்களே, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இர்தஹலத்தி துன்யா முதுபிரா, உலகம் உங்களை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு தகலத்தில் ஆகிரா முக்பிலா, நாளை மறுமை என்பது உங்களை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது.
ஒலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். அல்லாஹ் எப்படி ஆகிரத்துக்கு இந்த உலகம் இரண்டு இருக்கிறது இல்லையா, இரண்டையும் படைத்தான் இல்லையா, அந்த இரண்டுக்குமான மக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரெண்டுக்கும் பிள்ளைகள் இருக்கான். ஆகிரத்துக்கான பிள்ளைகளும் இருக்கு, துன்யாவுக்கான பிள்ளைகள் இருக்கு. லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன், இரண்டுக்கும் பிள்ளைகள் இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்றேன், யார் சொல்றா? அன மதீனத்துல் இல்மி என்று எந்த பெருமானார் தன்னை காட்டி சொன்னார்களோ, அலியுன் பாபுகா என்று அதன் நுழைவாயிலாக யாரை அடையாளப்படுத்தினார்களோ, அந்த அடையாளப்படுத்தப்பட்ட அலிரதியில்லாஹு என்கின்ற அருள் நிறைந்த அறிவின் பெட்டக வாசல் சொல்லி காட்டுகிறது. ஃபகூனு, எனவே நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆகிவிடுங்கள், மின் அபினாயில் ஆகிரா, மறுமை பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். வலா தகூனு மின் அபினாயில் துனியா, கீழ்த்தரமான இந்த உலகத்தின் பிள்ளைகளாக போய்விடாதீர்கள். துன்யான்னு சொன்னா கீழ்த்தரம்னு அர்த்தமா? துன்யானா கீழ்த்தரம்னு அர்த்தம். தனா எதுனி துன்யா, தனா எதுனு, அப்ப தனான்னா கீழன்னு அர்த்தம். துன்யாங்கிறதே கீழே, அதனாலதான் அது கீழே இருக்கு. ஆகிரத்தை நம்ம மேலங்கிறோம், ஆடைங்க அப்படிங்கிறோம், மேல போயிட்டோம், ஆகிரத்துக்கு போயிட்டார், வந்துட்டார், வரவு இங்க. துன்யாங்கிறது கீழே காட்டுறோம் இல்லையா? அப்ப இங்க கீழே, அது கீழ்த்தரம் என்பதை உணர்த்துவதற்காக அதான் நினைச்சாங்கன்னா ஆசிரத்தை கொண்டு போய் கீழே வச்சு துன்யாவை மேல வச்சிருக்கலாம். இல்லப்பா, இதுதான் அவன் வச்சுக்கிறதுல எல்லாத்துலயுமே ஒரு லாஜிக் இருக்கும். அவன் கீழே வச்சான்னா அது கீழ்த்தரம்னு அர்த்தம். அவன் வைக்கிறதுல ஒவ்வொன்றையும் அர்த்தம் இருக்கு, சூட்சமும் இருக்கும். இது கீழப்பா, கீழ்த்தரப்பா, அங்க போய் கேளுவியா ஏதாச்சும் ஒண்ணு. அவ இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறி விடாதீர்கள், மறுமையின் பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். இந்த உலகத்துல வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அழுதி எல்லாம் சொல்றாங்க. இந்த நாள் இருக்கு பாத்தீங்களா, அமல். இது அமல் மாத்திரம் தான். இங்க அமல் செய்யறதுக்கான வழி இருக்கான்னு மட்டும் யோசனை பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எதை வைத்து அமல் செய்வது? அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்தான், ஆரோக்கியத்தை வைத்து அமல் செய்வது. எனக்கு அறிவை தந்தான், அறிவை வைத்து அமல் செய்வது, அது அறிவை போதிப்பது. உடல் உழைப்பை தந்தான், எனக்கு சக்தியை தந்திருக்கிறான், அதை வச்சு செய்யப்பா. பொருளாதாரம் தந்திருக்கிறான், அதை வச்சு செய்யப்பா. இந்த உலகத்தில் எதை எதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அதை கொண்டு அதை அமலாக மாற்றி விடுவது. அமலும், இன்றைய நாள் என்பது அமலுக்கானது. யாரும் கேட்க முடியாது, நீ அப்பா செய்யல, நீ அப்பா கொடுக்கல, நீ அப்பா பண்ணல, அதெல்லாம் கேட்க மாட்டான்ல, பார்த்துக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஆனா நாளை மறுமைன்னு வருது பாத்தீங்களா, ஹிசாபுன், கேள்வி மட்டும்தான். சரி சரி, அப்ப கொடுக்கலையா, இப்ப கொடுத்துருப்பா, அப்ப செய்யலையா, இப்ப செஞ்சிருப்பா, அப்ப பண்ணலையா, இப்ப பண்ணிருப்பா அப்படின்னு ஏதாச்சும் அல்ல அப்படி சொல்லுவான். நான் ஒரு நாள் சொல்ல மாட்டான். அங்க ஒன்லி கணக்கு பார்க்கறது மட்டும்தான். அவன் நேரம் இன்கம் டேக்ஸ் வந்து ரைட் பண்ணி அவன் வாட்டை பிடிச்சி உள்ள தூக்கிட்டு போயிட்டான்னா அப்புறம் பையனோட சேர்த்து அதிக போட்டு ஜெயில தள்ளுறதுக்கான வழி நேர்மையா நடந்தா. இன்னைக்கு அப்புறம் இல்ல, பேரம் பேசியெல்லாம் உள்ள கதை முடிஞ்சிருது, பிடிக்கிறது மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வரதே இல்லை. ஏன்னா ஒரு அடிமை சிக்கிக்கிட்டாங்க இருக்கும், அவ்வளவுதான். நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும். எப்பெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துவதணும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஆளை ரெடியா வச்சிருப்பான். கொஞ்சம் அன்னைக்கு எதிர் நாம சொன்னா திரும்ப தூசியை தட்டுப்பான் அந்த பையில அப்படிமா, அவ்வளவுதான். அல்லாட்ட இதெல்லாம் நடக்காது. நேர்மையான அங்க நீதிமன்றம் அது. அந்த இடையில எல்லாம் கையொட்டம் செய்ய முடியாது. அந்த கேள்வி கணக்கு மட்டும்தான் அங்கே வந்து அமல் செய்ய முடியாது. எனவே நீங்க இந்த உலகத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. அழுதியெல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சரியா பயன்படுத்திக்கப்பா. ஆண்டு முடியுதுன்ன உடனே புத்தாண்டு தொடர்கிறதுன்னு எதை வச்சுப்பா நீ சந்தோஷப்படுற? எதை வச்சு ஆனந்த புத்தாடுற? எதை வச்சு மகிழ்ச்சி பெருக்க எடுக்கிற? அதனாலதானே என்னவோ வெளியே போட்டு கொடுக்குறானோ. என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒட்டு மொத்தமும் இதோட முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் கருதி சம்பளா போச்சு, முடிஞ்சு போச்சு. சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அதை வந்து அதான் அவன் மனசுலயும் அதுதான் புகுத்தி இருக்கிறான். சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்ன? வெளியே கொடுக்குறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டு மொத்தத்தையும் அடிச்சு நாசமாக்கிறா, முடிஞ்சு போச்சு. அல்லாதான் உள்ளத்துலயும் போட்டிருக்கிறான், சும்மா ஒண்ணும் போட இல்லையே. அல்ல அதுக்குள்ளே ஒரு படிப்பினைய வச்சிருக்கிறான். நீ கொடுக்குற வெளிமா இருந்தா அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுல எங்க சந்தோஷம் இருக்கு? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
நிரந்தரம் கிடையாதுப்பா. இரவு பகல் மாறி மாறி வர்ற மாதிரி உன் உடலுக்குள்ளானே பல்வேறு வகைகள் மாறி மாறி, உன் நிலைகளிலும் பல்வேறு நிலைகள் மாறி மாறி வரும். எதுத்தானியும் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விஷயங்களை அவனுக்கு நினைவுபடுத்தாமப்பா, நல்லா யோசனை பண்ணிக்கோ. இந்த 2 வர்றதுக்கு முன்னால அதனுடைய இன்னொரு 5 இருக்கு, அதை சரியா பயன்படுத்திக்கோ. ஒன்றாவது ஷபாபக கபல ஹரமி, வாலிபம் நின்றுட்டே இருக்காது, அது போயிடும். வயோதிபம் ஒண்ணு வரும், குடியெல்லாம் முடியலங்க, நடக்கலாம் முடியலங்க, நிவரெல்லாம் முடியலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரம் வரும் பாருங்க. அதை சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அதனாலதான் நம்ம முதியவர்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நம்ம ஸ்பீடுக்கு அவங்களும் வரணும்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்கல்ல, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்கல்ல, என்ன லேட் ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி. மலஜன கழிக்க போனா கூட இளைஞ போனாங்கன்னா சட்டுன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு வயோதிபர் அப்படி போயிட்டு வந்துட முடியுமா? படுத்தவர் சட்டுன்னு எதிர்த்து நின்ற முடியுமா? துள்ளிட்டு தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா அயர்ந்து தூங்குறான், புரட்ட விட தூங்கிட்டு இருக்கான். இந்த எந்த டைம் ஆயிட்டாரு, 1 நிமிஷம் தானே இருக்குன்னு துள்ளி அடுத்த வாசல் நின்றுவான். வயசாளி நிற்பார். அப்படி எந்திரிச்ச உடனே அப்படியே ஒரு தடுமாறி கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் மருத்துவர்கள் நீங்க வயதாளிகள் எழுப்புவதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லி தந்தாங்க, நீங்க உடனே எழுப்பிடாதே. ரசூலுல்லாஹ் அப்படி எந்திரிச்சு உட்காருவாங்க. உட்கார்ந்து அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கையில ஒரு துவா ஓதி அப்படியே முகத்துல எல்லாம் தடவி அப்படியே கண்ணெல்லாம் அப்படி லேசா கசைக்கு விட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ரசூலுல்லாஹ் அழகான வழியை தான் காட்டினாங்க. திடுதிப்புன்னு எந்திரிச்சு கீழே விழுந்து அடியை விட்டு கிடக்காதே, உங்களை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டான். சகோதர சமய பெருமகனாருடைய ஒரு தகப்பனார், அவரை சந்திச்சோம். அவர் அங்க அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த நபர் பிள்ளைகள் எல்லாம் அங்கிட்டு, பெற்றோர் கொஞ்சம் பாருங்க, பார்த்து அவங்களை இது பண்ணுங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த பிள்ளை வந்தாரு. வந்ததுக்கு போது சந்திச்சாரு, பார்த்தாரு. என் பிள்ளைய பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனா என்ன செய்ய, பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, என்னால பார்க்க முடியலையே. வர்ற நேரத்துல பார்க்கும் போதெல்லாம் மனசுலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அந்த பெற்றோர் சொல்றாரு. நமக்கு அதானே, நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் இப்ப பார்க்க முடியுதா, இவர் அதை விட்டு வாங்கணும்னு சொல்லவும் முடியல. வந்தாங்கன்னா இவருக்குள்ள நோய்க்கான அந்த சிகிச்சைக்கு யார் செலவழிப்பது? எவ்வளவு தர்ம சங்கடமான சூழல்களுக்கு இன்றைய கால சூழல் தள்ளப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயன்படுத்திக்கமா, வாலிபம்னு ஒண்ணு இருக்குது, அதை சரியா பயன்படுத்திக்கோ. உனக்கு வயோதிபம் ஒண்ணு வரும், அந்த நேரத்துல உன்னால எல்லாமே செய்ய முடியாது, இதை சரியா பயன்படுத்திக்கோ. எல்லாத்துக்குமான ஒரு முதலீடாக நீ பயன்படுத்திக்கோ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வசிஹத்துக்கு கபல சகமிக்க, நோயின் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோ. ஒரினாக்க கபல பத்திரிக்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிற பொழுதே வறுமைன்னு ஒண்ணு வந்துடும் பாத்தியா, அதற்கான தயாரிப்பு சரியா நீ செஞ்சுக்கப்பா. ஓ ஃபராக கபல சுகலிக்க, ரொம்ப ஈடுபாடு, அதாவது அலுவல்கள் ரொம்ப மிகுதமாக போற நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஓய்வுகளை சரியா பயன்படுத்திக்கப்பா. வகையானது கபல மோதிக்க, இறுதியா சொல்றாங்க, எது வருதோ இல்ல கடைசி மௌத்து கண்டிப்பா வந்துருப்பா, அதுக்கு முன்னால ஹயாத்தை பயன்படுத்திக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஆண்டினுடைய இறுதிகள், உன் வாழ்வின் இறுதியும் ஒரு நாள் வரவிருக்கிறது. புத்தாண்டு என்பது எப்பொழுது தெரியுமா? நாளை வருகையில் நீ அல்லாஹ்வின் சமூகத்தில் புத்துணர்ச்சியோடு அவன் முன்னால் நிற்பாய் இல்லையா, அதுதான் உனக்கு புத்தாண்டு. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. என் ரப்ப கண்ணுட்ட பாத்தீங்களா, இதோட எனக்கு என்னங்க மகிழ்ச்சி வேணும்? சொர்க்கவாதிகள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் தெரியுமா? சொர்க்கவாதிகள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் தெரியுமா? நாளை மனுஷருடைய பெருவழியில் அவர்கள் சொர்க்கவாதிகளை குறித்து பெருமக்கள் சொல்வார்கள், சொர்க்கவாதிகள் என்றால் அவர்களுக்கு சுவனத்தின் சுகங்கள் கூட தடையாக இருக்கக்கூடாது என்று கருதுவார்கள். உண்மையான சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தின் சுகங்கள் கூட அல்லாஹ்வை காணுவதற்கு தடையாகி போய்விடக் கூடாது என்று கருதுவார்களே, அதுதான் மகிழ்ச்சி. எனவேதான் அல்லாஹ்வும் சொல்லுவார், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ்வின் சமூகத்தை யார் பயந்து கொள்வார்களோ அது தடையாயிடக்கூடாது. அல்லாஹ்வின் சமூகத்தை நான் போய் நிக்க கொள்ள அவனை பார்க்க முடியாம ஆயிடக்கூடாது, அவன் காட்சி எனக்கு கிடைச்சிடணுமேனு ஏறுவாங்க பத்தியெல்லாம். அந்த ஏக்கத்திற்குரியவர்களாக மாறி அங்க போய் அல்லாஹ்வை கண்டுட்டோன்னு வைக்கல, அதுதாமா மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். அதனால நாம இதை அநியாயமா கழிச்சிட வேணாம். அந்த நாள்ல அதிகமா இஸ்திக்பார் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் சாமானியமா ஓதலாம். ஆனா அதே ஓதல ஒரு இடத்துல போய் ஓதுனா பன்மடங்கு நன்மையா மாறுது. அது எங்க தெரியுமா? மக்கள் எல்லாம் பொய்ய புரட்டும் மோசங்களும் செஞ்சுட்டு இருக்கிற கடை வீதிக்கு போய் நின்று ஒரு ஆள் இங்க ஓதுனாருன்னு வைங்கோ, அவருக்கு தனி நன்மைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அந்த அல்லாஹ் இல்லாம அல்லாஹ்வை எல்லாம் மறந்து திருத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்க அல்லாஹ் நினைவுபடுத்திய பாத்தீங்களான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இரவில் எந்த இரவு? இப்ப நீங்க புத்தாண்டுன்னு வருது இல்லையா, அந்த புத்தாண்டு இருக்கிற இரவுல நீங்க வீட்டுல அதிகமா திக்ர் செய்யணும், அதிகமா தஸ்பீஹ் செய்யணும், அதிகமா துஆ செய்வோம். அந்த இரவுல தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க, எல்லா வணக்கத்தையும் புரியுங்க. ஏன்னா அந்த 12 மணிக்கு நீங்க 12 மணிக்கு இதை வேண்டாம் செய்யும். 12 மணிக்கு இறை கோபம் கொப்பளிக்கிற விதத்தில் அல்லாஹ்வை மறந்த செயல்கள் எல்லாம் அத்துமீறி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 12 மணிக்கு நீங்க எந்திரிச்சு நின்று தொழுது, அந்த 12 மணிக்கு நீங்க உட்கார்ந்துகிட்டு யா அல்லாஹ் உன் கதர் இறங்கிறாம எங்களை காப்பாத்து, உன்னுடைய கோப பார்வை இறங்கிறாம எங்களை பாதுகாத்துடு, உன் சாபங்கள் சூழ்ந்து விடாமல் எங்களை காப்பாற்றி விடு. யாரோ செய்கிற ஒன்றுக்கு நான் காரணமாக இல்லையா அல்லாஹ், அவர்களுக்காக வேண்டியும் நான் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறேன். எங்கள் அனைவர்களையும் நீ ஏற்றுக்கொள், எங்களை காப்பாற்றிக்கொள், அவர்களுக்கும் நேர்வழியை காட்டு என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்டு வேண்டுமானால் உங்கள் மகிழ்வு இப்படி வேண்டுமானால் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். மாறாக அந்த நாளில் என்னதான் நடக்குது பாப்போன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணிக்கிட்டோ, போன் ஆன் பண்ணிக்கிட்டோ, அல்லது அந்த இடங்களில் ஏதாவது ஒன்றுக்கு நாம் சென்றோ எந்த விதத்திலும் நாம் அதில் ஈடுபட்டு விடாமல் படிப்பினைகளை உள்வாங்கிக் கொண்டு குடம்போட்ட தங்கங்களாக நாம் மாறி பரிணமிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சன்னிக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்பாடு பேரவை என்ற செங்கோட்டத்தில் இந்த பேரவையின் மூலமாக பல்வேறு வகையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புத்தாண்டினுடைய அந்த காலண்டர் 2024 ஆண்டினுடைய காலண்டரை அவர்கள் உங்கள் சமூகத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அதன் விலை 50 ரூபாய் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவர்களும் அதை வாங்குவதன் மூலமாக அவர்களின் சேவைக்கு உறுதுணையாக நின்ற பாக்கியமும் கிடைக்கும். அதோடு நீங்கள் வாங்கி மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்கள் அனைவர்களும் பங்கு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.